வணக்கம் நண்பர்களே, விஜயபாயக் பேசுகிறேன். ஒற்றை கொம்பு குதிரையாக மாறுவது எப்படி அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். சரியா, யூனிகார்ன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருடைய கனவு நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூனிகார்னாக மாறுறது. இப்போதைக்கு ஹூருன்ஸ் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2023 அதோட ரிசல்ட் வந்துருக்கு. சரியா, இந்தியாவிலேருந்து 3 கம்பெனிகள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க யார், அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணி இப்படி வந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2023 ஹூரன் என்ன சொல்றாங்கன்னா, 3 கம்பெனிகள் டாப் 10ல போயிருக்கு. ரைட், டாப் 10 இந்தியாவில் டாப் 10ல இருக்கிற அந்த 3 கம்பெனிகள் எப்படி உலக லிஸ்ட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு. முதல் கம்பெனி என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. முதல் கம்பெனி ஸ்விக்கி, ஃபுட் டெலிவரி ஆப். இன்னைக்கு வந்து ஃபுட்டுன்றது கடைக்கு போய் சாப்பிட்டு லைனில் நின்று வெளில போய் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஹேசல் ஃப்ரீயாக உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் ஸ்விக்கி இன்னைக்கு வேற லெவலில் போயிருக்கு. பெஸ்ட் ஃபுட் டெக் பிளாட்ஃபார்ம் இதுதான். ரெண்டாவது கெஸ் பண்ணிட்டீங்களா, Dream11, ஒரு ஃபேண்டசி கேமிங் கம்பெனி. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1 லீடர் Dream11. ரைட், இவங்க 2 பேருமே அந்த குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ்குள்ளே போயிருக்காங்க. மூணாவது, அவங்க 2 பேரையும் பீட் பண்ணியிருக்கிற கம்பெனி இந்தியாவில் நம்பர் 1 யூனிகார்ன் சொல்றது, இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிகார்ன் கம்பெனியில நம்பர் 1 அப்படின்னு சொல்றது ஒரு எட்டெக் கம்பெனி, எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனி பைஜூஸ். ரைட், இந்த டியூஸ்டே வந்த இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே கண்டினியூஸா 3வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, 3வது பெரிய கண்ட்ரி யூனிகார்ன்ல இந்தியா தான். முதல்ல யூஎஸ் இருக்கு, 2வது சைனா இருக்கு, 3வது நம்ம இருக்கும். ரைட், பைஜூ வந்து டாப் 10 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ்லேயே இருக்குது வேர்ல்டு வைட்ல. அதாவது உலகத்திலேயே முதல் 10 கம்பெனிக்குள்ள பைஜூஸ் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ப்ரீ கோவிட்ல இருந்து அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பில்லியன் என்பது 100 கோடியே, $22 பில்லியன். யோசிச்சு பாருங்க. அடுத்தது ஸ்விக்கி அண்ட் Dream11, இதோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா $8 பில்லியன். $8 பில்லியன். பில்லியன்றது 100 கோடியே கணக்கு போட்டு பார்த்துங்க. இப்போ எல்லாருடைய கனவு இந்த மாதிரி கம்பெனியாக மாறுறது தான். ரைட், இப்போ நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயம் இருக்கு. மொத்தம் 138 யூனிகார்ன்ஸ் இருக்கு. சரி, இந்தியாவில் அதாவது இந்தியன் யூனிகார்ன் சொல்றாங்க 138 யூனிகார்ன்ஸ். ரைட்டா, அதுல 70 யூனிகார்ன்ஸ் வந்து இந்தியன் கோ ஃபவுண்டர்ஸால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது வெளிநாடுகளில் லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, 68 மட்டும்தான் இந்தியாவில் லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 68 இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ். ரைட்டா, இதுல தேர்ட் டேர்ம் நம்ம கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது வருஷமா 3வது இடத்துல இருந்துட்டு இருக்கோம். சரியா, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாத்தீங்க, $500 மில்லியன், $500 மில்லியன் கீழே இருக்க கம்பெனிங்க லிஸ்ட் பண்ணப்படலை. இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த 3 வருஷத்துல 1 வருடம் 2 வருடம் 3 வருடத்துல இதுல ஏறக்குறைய 200 கம்பெனிகளுக்கு மேல லிஸ்ட்ல இருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே குளோபல் 500 கம்பெனிஸ்குள்ள வரப்போறாங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உலக அளவில் பொருளாதாரம் மாறி வந்திருந்தாலும் கூட இந்தியா 3rd பிளேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் அடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர்கள்ல தமிழ் தொழில் முனைவோர்கள் இப்போ ரொம்ப கவனத்தோட இன்வெஸ்ட் பண்ணி உங்க பிசினஸை கட்டமைக்கணும். 3 to 5 இயர்ஸ், மினிமம் 10 இயர்ஸ்ல உங்களால யூனிக்கான மாற முடியும். இதுதான் ரேஞ்ச். சரியா, சொல்ல முடியாது, திடீர்னு அடிச்சு தூக்கிட்டு போனாலும் போகலாம். இப்போ யோசிங்க, 3 கம்பெனிகளில் உலகத்தில் இருக்க 10 கம்பெனிகளை விட்டுருங்க, இந்தியாவில் 10 கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாவது ஒரு தமிழனோட கம்பெனி இருக்கா? இன்னைக்கு பைஜூஸ் வந்து நம்ம உள்ள போயிடுச்சு. ரைட்டா, ஆனால் ஒரு மலையாளி, ஒரு டியூஷன் வாத்தியார் 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஆப்பே கொண்டு வந்தார். ஆன்லைனில் அந்த கோர்ஸ் அவர் செல் பண்ண ஆரம்பித்த பின்னாடி இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே டாப் 10 கம்பெனிக்குள்ள பைஜூஸ் இருக்கு. ஒருத்தரால் முடியும்னா நம்மளால முடியும். தொழில் முனைவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரியா, இப்போ அவங்க எப்படி முதல்ல பைஜூஸ் உடைய சக்சஸ் ஸ்டோரியை ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பாருங்க. ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, பக்கத்து மாநிலத்திலிருந்து போய் இன்னைக்கு ஒரு வாத்தியாராக இருந்து கணக்கு சொல்லி கொடுத்து அதை ஒரு ஆப்பா மாற்றி கோர்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 நெட்டெக் கம்பெனி பைஜூஸ். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே டாப் 10 இருக்கு. நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய ஸ்கில் செட் என்ன, நமக்கு இருக்க ரிசோர்ஸ் என்ன, எப்படி கம்மியான செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நாம் ஒரு பெரிய கம்பெனியாக மாற போகிறோம். அதனால் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பைஜூஸ் சக்ஸஸ் ஸ்டோரியை இன்னும் எலாபரேட்டே சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியாண்டாம்.